ஹாய், வணக்கம் மக்களே. டைரக்டர் மனோகரன் பேசுகிறேன். நான் இராணுவத்திலேருந்து ஓய்வு பெற்று வந்து இந்த புரட்சிப்பெண்ணிங்கிற ஒரு படத்தை ரொம்ப ஆர்வத்தோடு ரொம்ப செலவழித்து நான் பண்ணியிருக்கிறேன். தைக்கூர்ந்து மக்கள் எல்லாம் இந்த படத்துக்கு ஆதரவு தரும் என்று நான் வேண்டிக்கிறேன். என் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் நிறையா, மாளா துன்பங்கள். என்னை எத்தனை பேர் கேள்வி பண்ணாங்க தெரியுமா? இந்த வயசில் நீ என்ன இப்போ சினிமா படம் எடுக்க போகிற, நீ என்ன யூடியூப்பில் போய் பெரிய பேரும் போகணும் சம்பாதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்னைய ரொம்ப கேவலமாக பேசுனாங்க. என் சொந்தக்காரங்களே என்னை ஒதுக்கி வச்சாங்க. என் மனைவி இறந்த பிறகு நான் பட்ட துன்பங்கள், என் பிள்ளைகளும் என்னை மதிக்கிறதில்லை, இது பண்ணுறதில்ல. இருந்தாலும் நான் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நான் என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இராணுவ வீரனாக இருந்தாலும் எனக்கு சினிமா தயாரிக்கணும், சினிமாக்குள்ளே வரணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருந்தது. அது ஒரு நல்ல டைரக்டரை பிடிச்சி ஒரு மூலம் நான் பயிற்சி பெற்று இப்போது இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கிறேன். என்னோட வாழ்க்கையில் என்ன மாதிரி நிறைய பேருக்கு யாருக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. எத்தனை கேவலம், எத்தனை பேச்சு, எத்தனை என்னை பற்றி ஈசி பேசுகிறது. மக்கள் கேள்வி பண்ணி பேசுவாங்க. இதில் நிறைய பெண்கள் வேறு இவனுக்கெல்லாம் தேவையான்னு சொல்லிட்டு கேள்வி கமெண்டில் கூட கொடுத்துருக்காங்க. கமெண்டில் பேசுவாங்க, பெண்கள் கமெண்ட் போடுவாங்க. நான்லாம் பொருட்படுத்த மாட்டேன். இந்த வீடியோ, இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம், இந்த ஷார்ட்டெல்லாம் ரீல்ஸ் எல்லாம் போடுறது எதுக்காக? நான் என்னுடைய மன மகிழ்ச்சிக்காக போடுறேன். என்னுடைய துன்பங்கள் மறந்து என் மனைவியின் ஞாபகத்தமாக போடுறேன். நான் யாரையும் நம்பி இருக்கல, யாரையும் நம்பவும் மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி நம்பிக்கை துரோகம்ன்றதை நிறைய பேர் நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க. பெண்கள் சொல்லுவாங்க, நான் உத்தமையாக இருக்கேன்பாங்க, நான் எதுவுமே இது இல்லை, நான் பேச்சுலர் இருக்கேன்பாங்க, இல்லை எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சும்பாங்க, நான் விதவையாக இருக்கேன்பாங்க. ஆனால் அவங்க பின்னணியில் ஏதாவது ஒன்று இருக்கும். அதனால் வேண்டி நான் யாருக்கும் நம்பர் இது வரையெல்லாம் கொடுத்து நான் பேசுனது கிடையாது. அவங்க நம்பரை நான் கேட்டது கிடையாது. என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கணும். இன்னி கொஞ்ச காலம் இருக்கிற வரையில் இதே உடம்போட நல்ல மன மகிழ்ச்சியாக இருந்து என்னென்ன அனுபவிக்கணுமோ அத்தனையும் அனுபவிச்சுட்டு பேரும் புகழும் அடைஞ்சிட்டு போகணும்னு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். மிலிட்ரியிலே இருக்கும்போது சரிதான், சந்தோஷமாக இருந்தேன். இங்கே வந்தாலும் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். யாருக்கும் பாரமில்லை. என் பிள்ளைங்களுக்கு நான் பாரமாக இல்லை, மற்றவங்களுக்கு யாருக்கும் பாரமில்லை. நான் சம்பாதிக்கிறேன். எனக்கு கிடைக்கிற இராணுவத்துடைய பென்ஷன் வச்சு, இதில் கிடைக்கிற சம்பளத்தை வச்சு தான் நான் இன்னும் என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். யாரை நம்பி நான்